அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெரி ஹாப்பி ஃப்ரைடே. இன்றைக்கும் எக்கச்சக்கமான அப்டேட்ஸ் இருக்குது. பட் அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி நேற்று நம்ம சேனலில் சாம்சங்குடைய S21 ஃபேன் எடிஷன் ஃபுல் ரிவ்யூ அப்லோட் பண்ணியிருந்தேன். நீங்கள் ஒரு வேளை மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நான் கார்டு கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். அதோட இன்றைக்கி அப்டேட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமேசான் ஃபேப் ஃபெஸ்ட் மறுபடியும் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் எல்லாம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதோட டீட்டெயில்ஸ் என்னென்னு பார்த்துலாம். ரெட்மி புது டீசர் அவங்களுடைய நோட் 11 ப்ரோ எக்ஸ்ப்ளோரர் எடிஷன் அப்படின்னு தெரிய வந்திருக்கு. அதுவும் என்ன அப்படின்னு பார்த்துடலாம். சாம்சங் M33 மான்ஸ்டர் பேட்டரி ஸ்பெசிஃபிகேஷன் தெரிய வந்திருக்கு. எல்லாமே பார்த்துடலாம். டெக் நியூஸ் நம்பர் 768 எனக்கும் பேடிஎம் கான்டாக்ட் இருக்க டீட்டெயில்ஸ் எப்போ மாதிரி உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறதா இருந்தால் என் பேர் வனா, இது டெக்னிக்கல் சென்னை. அனைத்து டெக் செய்திகளும் தமிழில். இந்தியாவில் 5G ஸ்பெக்ட்ரம் ஆக்ஷனே இன்னும் ஸ்டார்ட் ஆகலை. அதுக்குள்ளே டெலிகாம் ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரச்சனை மேலே பிரச்சனை கொண்டு வராங்க ட்ராய் அண்ட் கவர்மெண்ட்டுக்கு. ஏன்னா இந்த 5G ஸ்பெக்ட்ரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில பேண்ட் எல்லாமே அலாட் பண்ணிட்டாங்க, என்னென்ன ஆக்ஷன் கண்டக்ட் பண்ண போகிறாங்கன்னு. பட் பேண்ட் ஸ்பெக்ட்ரம் இதை ஆக்ஷன்லேயே கொண்டு வரல அப்படிங்கிற மாதிரி ஏர்டெல் ரொம்பவே கோவமாக இருக்காங்க. ஏன்னா இந்த பேண்ட் ஸ்பெக்ட்ரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 70 to 80 ஹெர்ட்ஸ் தான். இதுதான் வயர்டு ப்ராட்பேண்டுக்கு யூஸ் பண்ணுறது. ஸோ இதையும் 5G ஆக்ஷனோட நீங்கள் கொண்டு வரணும் அப்படிங்கிறது ஏர்டெல்லுடைய டிமாண்ட். அப்படி இல்லைனா எங்களுக்கு ஆப்ஷனே வேண்டாங்கிற அளவுக்கு அவங்க பேசுகிறாங்க. பட் ஜியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்பெக்ட்ரம் நீங்கள் ஆப்ஷனில் கொண்டு வந்தீங்கன்னா 5G ப்ரைஸிங்கே ரொம்பவே அதிகமாகிடும். அதுக்கப்புறம் எல்லாருமே ப்ரைஸிங் ஹை அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால ஸ்லோவாக இந்தியாவில் நம்ம இதெல்லாம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஜியோ சொல்கிறாங்க. ஜியோ அண்ட் கவர்மெண்ட் ஒரு பக்கம் இருக்க, ஏர்டெல் இல்லை ப்ரைஸிங் அதிகமானாலும் பரவாயில்ல, எல்லா ஸ்பெக்ட்ரமும் ஒரே டைம் நீங்கள் ஆப்ஷன் கண்டக்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய டிமாண்ட் வச்சுருக்காங்க. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நோக்கியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் ஃபோன் இண்டஸ்ட்ரியில் அவங்க பெரிய அளவில் சக்ஸஸ் பண்ணல தற்சமயம். பட் இப்போவும் இந்தியாவில் அவங்க நம்பர் 1 இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்டிக்கல் ஃபைபர் இண்டஸ்ட்ரி. இந்தியாவில் இப்போவும் ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்கிறது நோக்கியா தான். காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரஸ்ட் தான். நோக்கியாவுடைய கேபிள்ஸ் ரொம்பவே செக்யூர்ட் அப்படிங்கிற மாதிரி குளோபலில் நிறைய இடங்களில் யூஸ் பண்ணுறாங்க. இந்தியாலையும் நம்ம தான் யூஸ் பண்ணுறோம். இந்தியாலையும் நோக்கியாவுடைய ஆப்டிக்கல் ஃபைபர் தான் யூஸ் பண்ணுறோம். எங்கெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேஷ்னல் ஹைவேவாக இருக்கட்டும், இல்லை மெட்ரோஸாக இருக்கட்டும், இல்லை கிராமமாக இருக்கட்டும், எல்லா இடங்கள்லையும் நோக்கியா தான் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தெரியுது. நோக்கியா தான் இப்போ நம்பர் 1 இருக்காங்க. இனிமேலும் நாங்கள் தான் நம்பர் 1 இருப்போம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரிப்போர்ட்டில் சொல்லியிருக்காங்க. காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆப்டிக்கல் ஃபைபர் நெட்வொர்க் மெயின் செக்யூரிட்டி, ப்ரைவசி, அதுக்கப்புறம் ட்ரஸ்ட், இது மூணுமே எங்ககிட்ட இருக்குது. அதனால நாங்கள் தான் எப்போவுமே நம்பர் 1 இருப்போம் அப்படின்னு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டே கொடுத்துருக்காங்க. அமேசான் மறுபடியும் சேல் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, ஃபேப் ஃபெஸ்ட் சேல். இந்த சேல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி லைவ்ல தான் இருக்குது. February 28 வரைக்கும் இந்த சேல் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அகைன் ஆஃபர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா iQOO Z3 அண்ட் Z5 ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லையுமே ஃப்ளாட் 3000 rupees ஆஃபர் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதே நீங்கள் ஒருவேளை OnePlus உடைய லேட்டஸ்ட் லான்ச் OnePlus Nord CE2 நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும்னா HDFC கார்டு யூசர்ஸ்க்கு 1000 ரூபாயும், ஐசிஐசிஐ பேங்க் கார்டு யூசர்ஸ்க்கு 1500 ரூபாய் ஆஃபர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே OnePlus 9 சீரீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐசிஐசிஐ பேங்க் கார்டு யூசர்ஸ்க்கு 4000 ரூபாய் வரைக்கும் ஆஃபர் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ OnePlusலையும் ஆஃபர் இருக்குது. இது தவிர ரெட்மி உடைய லேட்டஸ்ட் லான்ச் அதாவது Note 11 சீரீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவும் HDFC கார்டு யூசர்ஸ்க்கு 1000 ரூபாய் ஆஃபர் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஒருவேளை இந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸ் ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணணும்னா அமேசானில் நீங்கள் செக் பண்ணலாம். சாம்சங் S22 சீரீஸ் உடைய ப்ரீ புக்கிங் இந்தியாவில் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அஃபிஷியல் சேல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா March 11 தான் இந்த ஸ்மார்ட் ஃபோன் அவைலபிளாக இருக்கும். ப்ரீ புக்கிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணி 12 ஹவர்ஸில் கிட்டத்தட்ட 70,000 யூனிட்ஸ் சேலாக இருக்கிறதா தெரிய வந்திருக்கு. ஸோ இது S22 Ultra, S22, S22 ப்ளஸ் 3 ஸ்மார்ட் ஃபோனுமே சேர்த்து தான் இந்த நம்பர்ஸ். அகைன் இது இதுக்கு முன்னாடி அதாவது S21 விட ரொம்பவே அதிகம் அப்படிங்கிற மாதிரி ரிவீல் பண்ணியிருக்காங்க. காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா S22 Ultra நோட் சீரீஸை சப்ஸ்டியூட் பண்ணதுனால இந்த அளவுக்கு சேல் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தெரிய வந்திருக்கு. கூகுள் Android 13 உடைய அஃபிஷியல் லான்ச் Q3 2022 இருக்கலாம். இது கூடவே அவங்களுடைய புது பிக்சல் டிவைஸும் அனௌன்ஸ் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. ஏன்னா இப்போ இமேஜ் ரெண்டர்ஸ் ரிவீல் ஆயிருக்கு. இது பிக்சலுடைய 7 சீரீஸ். இங்கே இமேஜஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Pixel 7 Pro அப்படின்னு தெரியுது. அவுட்லுக் டிசைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 சீரீஸ் எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் உங்களுக்கு கேமரா பார் சென்டரில் கொடுத்து லென்ஸ் எல்லாம் அலைன் பண்ணி அதே அவுட்லுக் அண்ட் டிசைன் தான். மேபி கலர்ஸ் இவங்க சேஞ்ச் பண்ணி லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. ஸோ கூகுளுடைய Pixel 7 சீரீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 சீரீஸ்லேருந்து ஒரு அப்கிரேடட் வெர்ஷன் மாதிரி தான் வரலாம் அப்படின்னு தெரியுது இந்த இமேஜஸ் பார்க்கும்போது. Realme Narzo 50 இந்தியாவில் நேற்று அஃபிஷியலாக லான்ச் பண்ணிட்டாங்க. இன்ட்ரடக்டரி ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12,999 லான்ச் பண்ணியிருக்காங்க. ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4G ஸ்மார்ட் ஃபோன், ஸோ மீடியாடெக் உடைய ஹீலியோ G96 கொடுத்துருக்காங்க. அவுட் ஆஃப் த பாக்ஸ் Android 11 வருது. 50 மெகாபிக்சல் ட்ரிபிள் கேமரா, 33 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட அவுட்லுக் டிசைன் எல்லாம் Realme 8 மாதிரி இந்த ஸ்மார்ட் ஃபோன் இந்தியாவில் இப்போ லான்ச் ஆயிடுச்சு.
Realme GT Neo 3 இது சைனால கூடிய விரைவில் லான்ச் ஆகுது. அவுட்லுக் டிசைன் ஆல்ரெடி நம்ம டெக் அப்டேட்ல பார்த்திருந்தோம். இது MediaTek Dimensity 8100ல இவங்க லான்ச் பண்ணலாம் அப்படிங்கறதையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணிருந்தோம். இப்போ இதோட ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் ரிவீல் பண்ணிருக்காங்க. இந்த ஸ்மார்ட் போன் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து 150 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட வரும் அப்படிங்கிற மாதிரி வந்து சர்டிஃபிகேஷன்ல லிஸ்டிங்கா இருக்கு. ஸோ ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் ரொம்பவே ஹெவியா கொடுக்குறாங்க. Motorola Edge 30 Pro இந்த ஸ்மார்ட் போனும் நேற்று இந்தியாவில் அஃபிஷியலாக லான்ச் ஆயிடுச்சு. இதுவும் Snapdragon 8 Gen 1ல லான்ச் ஆன செகண்ட் ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஏற்கனவே iQOO 9 Pro லான்ச் ஆயிடுச்சு. மற்ற ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது OLED பேனல் 10 பிட்டோட இவங்க கொடுத்துருக்காங்க. 144 Hz ரெஃப்ரெஷ் ரேட், 4800 mAh பேட்டரி, 50 மெகா பிக்சல் ட்ரிபிள் கேமரா, ஃப்ரண்ட் கேமரா 60 மெகா பிக்சலோட இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ஸ்டார்டிங் ப்ரைஸ் 8GB 128GB ஸ்டோரேஜ் வேரியன்ட் 49,999 இந்தியாவில் லான்ச் ஆயிருக்கு. பட் நீங்கள் ஒருவேளை SBI கிரெடிட் கார்டு யூஸராக இருந்தால் இதில் 5,000 rupees உங்களுக்கு ஆஃபர் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை நீங்கள் 44,999க்கு வாங்கலாம். ஸோ வந்து உங்களுக்கு iQOO 9 Pro அதை கம்பேர் பண்ணும்போது இது வந்து உங்களுக்கு சீப்பஸ்ட் Snapdragon 8 Gen 1 இந்தியாவில் லான்ச் ஆயிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். சாம்சங் M33 மறுபடியும் ஒரு மான்ஸ்டர் ஸ்மார்ட் ஃபோனாக தான் லான்ச் ஆகும் அப்படின்னு தெரியுது. ஏன்னா இதோட பேட்டரி ஸ்பெக் வந்து ரிப்பீலாக இருக்குது. இங்கே வந்து பேட்டரி லிஸ்டிங் ஆன இடத்துல வந்து இதுவும் 6000 mAh அப்படின்னு சொல்லலாம். எப்போவுமே சாம்சங்குடைய M சீரீஸ் அப்படின்னாவே மான்ஸ்டர் சீரீஸ் பேட்டரி வந்து ஹெவியாக கொடுப்பாங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோனும் 6000 mAhோட தான் லான்ச் ஆகும் அப்படிங்கிற மாதிரி கன்ஃபார்ம் ஆயிருக்கு. அதோட சாம்சங்குடைய A53 5G இந்த ஸ்மார்ட் ஃபோனும் வந்து கூகுளுடைய ப்ளே கன்சோலில் லிஸ்டிங்காக இருக்குது. ஸோ ப்ளே கன்சோலில் லிஸ்டிங் ஆனால் லான்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுலேருந்து 2 to 3 வீக்ஸில் லான்ச் நம்ம எதிர்பார்க்கலாம். இந்த ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Exynos 1200 அப்படிங்கிறது ஆல்ரெடி நம்ம பார்த்துருந்தோம். இப்போ இது அவுட் ஆஃப் த பாக்ஸ் Android 12ல லான்ச் ஆகும் அப்படிங்கிற மாதிரி இன்னும் சில ஃபீச்சர்ஸும் ரிவீல் ஆயிருக்கு. ரெட்மி நேற்று தான் ஒரு புது டீசர் ரிவீல் பண்ணியிருந்தாங்க. இன்னைக்கு மறுபடியும் இன்னொரு புது டீசர். இந்த டீசர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ப்ளோர் அப்படின்னு சொல்லி தான் கொண்டு வந்திருக்காங்க. அகைன் இதுவும் ரெட்மியுடைய Note 11 Pro லான்ச்க்கான டீசர் அப்படின்னு தான் தெரியுது. ஏன்னா இந்தியாவில் ரெட்மி Note 11ல நிறைய ஸ்மார்ட் ஃபோன் வந்திருந்தாலும் எல்லாரும் வெயிட் பண்ணுறது ரெட்மி Note 11 Pro அண்ட் Pro Max தான். ஸோ இங்கே டீசர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து மார்ச்சுக்குள்ளே இந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வரும் அப்படின்னு தெரியுது. பட் மானிக்கர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெட்மி Note 11 Proல ஒரு ஸ்மார்ட் ஃபோனும் ரெட்மி Note 11 Pro எக்ஸ்ப்ளோரர் எடிஷன் அப்படின்னு வரலாம் மேக்ஸ்க்கு பதில். இன்னும் சொல்ல போனால் ரியல்மியோடைய ப்ரோ ப்ளஸை கம்பீட் பண்ணுற வகையில் இவங்க ஸ்பெசிஃபிகேஷன் கொண்டு வருவாங்கன்னு நம்ம எதிர்பார்க்கலாம். அடுத்ததான் இன்னைக்கு பேடிஎம் கான்டெஸ்ட்கான கேள்வி என்னன்னு பார்த்துலாம். ஏர்டெல் எந்த பேண்ட் ஸ்பெக்ட்ரம்காக டிமாண்ட் வைக்கிறாங்கன்னு இந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதுதான் இன்னைக்கான கேள்வி. இந்த கேள்விக்கான பதில கீழே #Technical Chennai எந்த டைம் ஸ்டாம்பில் அந்த பதில் நான் சொல்லியிருந்தேன் அதுக்கப்புறம் பதில் டைப் பண்ணுங்க. வின்னரை நாங்கள் ரெண்டமாக சூஸ் பண்ணுவோம். ஸோ லாஸ்ட் டைம் கேட்டிருந்த பேடிஎம் கான்டெஸ்ட்கான கேள்விக்கான பதில் ஸ்டேட்டஸ் அப்டேட். நிறைய பேர் சரியான பதில் சொல்லியிருந்தீங்க. அதில் வின்னர் வந்து ஹசன். கங்க்ராச்சுலேஷன். நீங்கள் இமெயில் வழியாக எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. தவறாமல் யூடியூப் லிங்க் அனுப்புங்க. உங்களுக்கு பேடிஎம் கிஃப்ட் வச்சர் வந்து சேரும். ஸோ இன்னைக்கு டெக் அப்டேட் டுடே கடைசிக்கு வந்தாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் பார்க்குறேன். ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.